இன்னைக்கு நம்ம நாட்டோட முக்கியமான ஒரு நாள், தேர்தல் திருவிழா. எல்லாரும் ஜனநாயக கடமையை சரியா செஞ்சிருப்போம். நானும் காலம்பரை போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம திரை நட்சத்திரங்களும் இதுக்காக எங்கெங்கிருந்தோ இன்னைக்கு அவங்க ஜனநாயக கடமையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரஜினிகாந்த் காலம்பரே ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக போயஸ் கார்டன்லேருந்து கிளம்பி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு வந்தார். அங்கே எக்கச்சக்கமான கூட்டம். அதையும் தாண்டி அந்த கூட்டத்தில் மிதந்து ஓட்டு போட்டுட்டு அழகாக போனார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு வாக்குப்பதிவே 7 மணிக்கு தான் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் தனது இல்லத்திலிருந்து திருவான்மியூர் வாக்குச்சாவடிக்கு 6:40க்குலாம் வந்துட்டார் அஜித். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் வெயிட் பண்ணி 7 மணிக்கு அவங்க போலிங் பூத் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு அழகா ஓட்டை போட்டுட்டு கிளம்பி வந்தார். உண்மையிலே அங்கே அவ்வளவு கூட்டம், ஏகப்பட்ட இரைச்சல். அவர் காது வலிக்கிற அளவுக்கு கத்திருக்காங்க ரசிகர்கள். அதை தாண்டி காதை பொத்திக்கிட்டு மனுஷன் உள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தன்னோட ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு போனார். ரொம்ப செமையாக இருந்தார், ஹேண்ட்ஸமாக. இமீடியட்டாக இப்போ இன்னும் 2 நாளில் கிளம்பி விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர்பைஜான் கிளம்ப போகிறாரு. அதனால இப்போது இன்றைக்கி ஓட்டை போட்டுட்டு வழக்கம் போல் எதுவுமே பேசலை. ஸோ போன வாட்டி அவர் அப்போ நிறைய கூட்டம் கூட்டிடுச்சு. அதனால் பப்ளிக் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால இந்த தடவை இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால எர்லி மார்னிங் நேராக கிளம்பி வந்துட்டார் 6:40க்குலாம். பட் இருந்தாலும் போலிங் பூத் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆனதுனால வெயிட் பண்ணி ஓட்டு போட்டார். அதுவே கூட்டம் ஜாஸ்தியாக வந்துருச்சு. ஒரு பக்கம் மீடியா, ஒரு பக்கம் ஃபேன்ஸ். அதை தாண்டி ஓட்டு போட்டு வந்தார். ஸோ இதற்கு அப்புறம் நம்ம விஜய், ஸோ இப்போ ஆக்டர் விஜயா இருக்கிறப்பே ஒரு மாசாக வருவார். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஓட்டு போடுவார். ஒரு வாட்டி காரில் வருவார். கார் பின்னாடியே ஃபேன் எல்லாம் பைக்கை துரத்துக்கினே போவாங்க. போன தடவை சைக்கிளில் வந்தார். ரொம்ப சைக்கிளில் ஓட்டு போட்டப்போ அவ்வளவு சென்சேஷனாக இருந்தது. இந்த முறை என்ன மாதிரி போட போகிறார் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக ஒரு நேற்று முன்தினமே இங்கே சென்னைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு துபாயில் கடுமையான மழையினால் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். ஸோ ரஷ்யாவிலேருந்து துபாய் தான் கனெக்ட் ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. அதனால ஒரு நாள் தாமதமாக நேற்று கிளம்பி இன்னைக்கு எர்லி மார்னிங் தான் சேர்ந்திருக்காரு சென்னைக்கு. ஸோ படப்பிடிப்பு தளத்துலேருந்து நேராக விமான நிலையத்துக்கு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த 10 நிமிஷம் கிளம்பி பூத்துக்கு வந்துட்டாரு. நீலாங்கரையில் இருக்கிற அந்த வாக்குச்சாவடிக்கு வந்த விஜய் அவ்வளவு தள்ளுமுள்ளு கூட்டம், எக்கச்சக்கமாக மீடியாக்கள், அதை தாண்டி அவருடைய ரசிகர்கள். இப்போ தமிழக வெற்றி கழக தலைவராக வேற இருக்கிறதுனால அவருடைய கட்சி ஆட்கள் அதனால குழும்பிட்டாங்க. ஒருத்தரை கூட ஒரு நல்ல விஷுவலோ நல்ல போட்டோவோ கிடைக்கல. அந்த அளவுக்கு தள்ளுமுள்ளு. அங்க இருக்க போலீஸே சமாளிக்க முடியல. உள்ள இருக்கிற எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அத்தனை பேர் ரொம்ப தடுமாறி இருக்காங்க. ஒரு வழியா உள்ள போய் எல்லாரும் அவரோட மிஷினை சுற்றி நின்றுட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் அவர் யாருக்கு ஓட்டு போடுறார் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே இது மாதிரி தான் ரஜினிகாந்த் ஓட்டு போட்டப்ப ரொம்ப இஷ்யூ ஆச்சு. அவர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டது தெளிவாக தெரிஞ்சது அந்த வருஷம். அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா அப்புறம் 2 போலீஸ் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி அதுக்கப்புறம் ஓட்டு போட வச்சாங்க. ஓட்டு போட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப டயர்டாக தெரிஞ்சாரு. இதற்கிடையே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கையில் ஒரு பேண்டேட் இருந்தது, தலையிலையும் ஒரு பேண்டேட் இருந்தது. ஸோ அது குறித்து என்னன்னு விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சது, படப்பிடிப்பில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த பேண்டேடோட தான் வந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு 16 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னியும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஜனநாயக கடமை ஆற்றிருக்கார் விஜய். அதுக்கு பெரிய பெரிய ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு தன்னுடைய பொறுப்பான குடிமகனா தன்னுடைய கடமை நிறைவேற்றிருக்காரு. அவர் கூட பிரசாந்தும் டிராவல் பண்ணி நடிகர் பிரசாந்தும் தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் காலம்பரையே ரொம்ப அமைதியாக ஒரு 7:45 மணிக்கெல்லாம் வலசரவாக்கத்தில் ஒரு மனைவியோட லைனில் நின்று அழகாக ஓட்டு போட்டு போனார். அதுக்கப்புறம் சூர்யா இதுக்காகவே பாம்பேலேருந்து சென்னை டி நகர் இந்தி பிரச்சார சவால் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு பண்ணார். அவர் கூட அவரோட தம்பி கார்த்தி, அப்பா சிவகுமார் ஆகியோர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசிட்டு கிளம்பி போனார். அப்புறம் நம்ம கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருந்தார். பிரச்சாரத்தை முடித்து தக் லைஃப் ஷூட்டில் ஒரு நாளில் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலம்புற தேனாம்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு பண்ணார். பதிவு பண்ணிவிட்டு அப்பவும் ஏகப்பட்ட தள்ளுமுள்ளு இருந்தது. அதையும் தாண்டி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போனார். யூஸ்வலாக அவருடைய மகள்களும் வருவாங்க கூட ஓட்டு போட. இந்த வாட்டி என்னமோ ஸ்ருதியையும் காணும், அக்ஷரா ஹாசனையும் காணும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் தனியாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கமலோட இந்த வாட்டி அவங்க வரல. அதுக்கப்புறம் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவியோட டிடிகே ரோட்டில் தனது வாக்கை பதிவு பண்ணார். அப்புறம் விக்ரம். ஸோ விக்ரம் இப்போ பெசன் நகர் தேசாபிக்கல் சொசைட்டி அந்த இடத்துல அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுறதுக்காக வந்தார்.
அவர் இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிற அந்த வீர தீர சூரன் அந்த கெட்டப்பில் தான் இருந்தார். நேத்திக்கு ஷூட்டிங் இருந்து இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைங்க அப்படிங்கிறதுனால வந்து அழகாக லைனில் நின்று ஓட்டு போட்டுட்டு கிளம்பி போனார். ஸோ அவரை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் அங்கே இருந்தது. இது மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் இன்றைக்கி வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஓட்டு போட்ட உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அழகாக வந்து தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் பதிவிட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருந்தாங்க, பல வாக்குச்சாவடியில் வந்து ஒரு செல்ஃபி பூத்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த செல்ஃபி பூத்துக்கு உள்ளே இருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, யங்ஸ்டர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயமாகவும் இருந்தது. அதனால் இன்றைக்கி எல்லாருமே உடனே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயமாவது எதிர்காலத்தில் வந்து 100% வாக்குப்பதிவை முன்னெடுக்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் எவ்வளோ பெர்சன்டேஜுங்கிறது அக்யூரேட்டாக நைட்டு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்ட விஷயம். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சூரிக்கு வந்து எப்போதுமே காவேரி தெருவில் இருக்கிற அந்த ஸ்கூலில் தான் ஓட்டு போடுவார். இன்றைக்கி அது மாதிரி தன் மனைவியோடு அங்கே வந்திருந்தார். ஓட்டு போடுறதுக்கு உள்ளே போனோமே அவங்களுக்கு புக்கில் அவருடைய ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க செக் பண்ணிவிட்டு. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ திருப்பியும் பார்த்துருக்காரு, திருப்பியும் ஓட்டு இல்லை அப்படின்னோன்னே வேறு வழி இல்லாமல் வருத்தத்தோடு திரும்பிட்டார். அவருடைய மனைவி மட்டும் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்தாங்க. ஸோ வெளியில் வந்து பேசுகிறப்ப எப்போது இங்கே தான் ஓட்டு போடுவேன், லாஸ்ட் டைம் கூட ஓட்டு இருந்தது, இந்த வாட்டி எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் மனைவி ஓட்டு போட்டதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நாளை வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.